ஹாய், குட் மார்னிங். நான் தான் உங்கள் டிவிகே மோகன் பேசுகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கிடைக்காம தட்டுப்பாடுகளாக இருக்குது. சில பேர் பேச்சுலர்ஸ் எல்லாம் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஹோட்டல் இன்னிலேருந்து மூடப்படணும்னு அறிக்கை விட்டுட்டாங்க. அது போக பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுருக்கிறவங்க ஏதோ ஒரு சிலிண்டர் புக் பண்ணி ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுக்குங்க. ஏன்னா கிடைக்கலாம் ரொம்ப சிரமம். குழந்தைங்க வச்சுக்கிறவங்களோ, ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்களோ எதுவுமே நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போக முடியாது. சரி, ஹோட்டலுக்கு நம்பி போனால் ஹோட்டலும் இருக்காது இனிமேல். அப்படி இருந்தாலும் வெரைட்டி ரைஸ்லாம் எடுக்காது. ஒரே ரைஸு, தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதனால் முன் சேஃப்டியாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் புக் பண்ணி வச்சுக்கிங்க. வீட்டுக்கு வணிகத்துக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது, வீட்டுக்கு உபயோகத்துக்கு மட்டும் சிலிண்டர் புக் பண்ணிக்கிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கடையில் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. என்ன கொஞ்சம் விலை அதிகம் பண்ணிட்டாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ரெடியாக. அது உங்களுக்கு சேஃப்டி தான். சப்போஸ் சிலிண்டர் இல்லைன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பெட்ரோல் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக நம்ம கேனில் இதெல்லாம் வாங்க தேவையில்லை. ஆனால் பெட்ரோல் நிற்காமல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100, 200 அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு வாரத்தை அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே நேரத்தில் செய்தியில் பார்த்தோம் கேன்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்க. கேனு, சின்டெக்ஸு அதெல்லாம் பிடிக்கிற மாதிரி காமிச்சாங்க. அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு போக வேண்டாம். ஏதோ ஒரு நம்ம வாரத்துக்கு ஒரு 500 அடிப்போமா, 500 அடித்து வச்சிங்கனாலே போதும். ஓகேவா? மேக்ஸிமம் இந்த நிலவரம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. திரும்ப நீடிச்சுன்னா நமக்கு கொஞ்சம் சிக்கல் ஆகும். அதனால் மக்கள் கொஞ்சம் கவனமாக உஷாராக இருந்துக்குங்க. இனி உபயோகிக்கப்படுற ஒவ்வொரு பொருள் பார்த்திங்கன்னா விலைவாசி அதிகமாக தான் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை சிக்கனமாக யூஸ் பண்ணிக்கிங்க. அவசரப்பட்டு நம்ம முன்ன யூஸ் பண்ண மாதிரியே அதிகமாக செலவு பண்ணி இது பண்ணுறோம்னா வந்தால் இப்போ சூழ்நிலைக்கு பண்ண முடியாது. எதுவும் உடனே வாங்க முடியாது. ஏன்னா வேலைக்குமே பார்த்திங்கன்னா சிரமமாக தான் இருக்குது. இப்போ திருப்பூரில் பார்த்திங்கனாலே பலின் கம்பெனி எல்லாமே பார்த்திங்கன்னா வேலை டல்லாக தான் இருக்குது. ஏன்னா ஈரானில் போர் நடக்கிறதுனால இங்கே ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் நம்ம வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம எப்படி உபயோகிக்கணும், குழந்தை வச்சுருக்கவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லாம் கவனமாக இருக்குன்னு நான் கண்டிப்பாக வேண்டிக் கொள்கிறேன். அதே மாதிரி நீங்களும் சேஃப்டியாக இருங்க. ஓகேவா? அதுதான் இன்றைக்கான பதிவு நான் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, பாய். See you tomorrow.